ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் 85 வயதிற்கும் மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. சென்னையில் தபால் வாக்குகளை சேகரிக்க 67 குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 80 வயது மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் என்று மொத்தம் 4538 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னையில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கடந்த 13ஆம் தேதி வரை இந்த தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் இந்த தபால் வாக்கு பதிவானது இன்று துவங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சென்னையில் எத்தனை பேர் இந்த தபால் வாக்குகளை பதிவு செய்யும் தகுதிகளோடு இருக்கிறாங்க? விவரம். கார்த்திகா, தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் அவர்கள் தெரிவித்த விருப்பத்தின் அடிப்படையில் வீட்டிலிருந்தே தபால் வாக்கு முறையில் வாக்களிக்கும் வசதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க இயலாத வாக்காளர்களுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை சரியாக 8 மணி அளவிலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையை பொறுத்தமட்டில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 4175 பேர் வாக்களிக்க தகுதியுடைய நபர்களாக இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் 363 பேர் வாக்களிக்க தகுதியுடைய நபர்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 4536 நபர்கள் இந்த தபால் முறையில் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களாக இருக்கிறார்கள். இதற்காக மொத்தமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் 67 குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் தற்பொழுது காட்சியில் பார்த்துக் கொண்டு இருப்பது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோடம்பாக்கம் மசூதி தெருவில் அந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் வீட்டுக்கு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக சென்று அவரிடம் அந்த தபால் வாக்குகளை நேரடியாக பெறுகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இதற்காக ஏற்கனவே கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 12D படிவம் என்பது வீடு வீடாக வழங்கப்பட்டு அதன் மூலம் அந்த எண்ணிக்கை என்பது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது ரகசியமாக அவர்கள் வாக்களிப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தபால் வாக்கு சேகரிக்கும் குழுவில் வாக்கு சேகரிப்பு அலுவலர், நுண் கண்காணிப்பாளர், வீடியோகிராபர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர், ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீசார் முழுமையாக இடம்பெற்று இந்த வாக்குப்பதிவு முழுமையாக வீடியோகிராபிங், அதாவது ரெக்கார்டு செய்யப்படக்கூடிய வகையில் இருக்கிறது. வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து தேர்தல் அதிகாரிகள் தற்பொழுது வாக்குகளை முழுமையாக பெற்று வருகிறார்கள். இன்றிலிருந்து சரியாக 13ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 5 நாட்கள் இந்த தபால் முறையில் வாக்குகள் பெறும் நடவடிக்கை என்பது முழுமையாக தொடரும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த முறை 100% வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. அதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் தற்பொழுது 85 வயதுக்கு மேற்பட்டோர், அதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் தபால் முறையில் வாக்குகளை செலுத்துவதற்கான நடவடிக்கை முழுமையாக தொடங்கி இருக்கிறது. கார்த்திகா, சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய இடங்களிலிருந்தே வாக்குகளை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதற்கான வாக்குப்பதிவு தற்பொழுது துவங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.